இப்போ நம்ம காலையில் தேவாலயா லைன் சஃபாரி போகிறதுக்காக திரும்ப வந்தாச்சு. ஏன்னா இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆன்லைனில் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ திரும்பவும் அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாவது ட்ரிப் வந்திருக்கோம். ரெண்டாவது என்னென்னா காலை வேலை வரும்போது வந்து சில அனிமல்ஸ் வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த டிக்கெட்டையும் மிஸ் பண்ணுவோம்னா டைமும் அளவு கரெக்டாக இருக்குது. கரெக்டான ஷெட்யூல் போட்டு போனோம்னா ட்ரெயினை பிடிச்சிடலாம். நம்ம வந்து நேற்று வந்து இறங்கின அதே ட்ரெயினை பிடிச்சி நம்ம டெல்வடா போகிறோம். ஸோ ரூமில் எல்லாமே வந்து வெக்கேட் பண்ணி கரெக்டாக ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம சஃபாரி முடிச்சு திரும்ப ரூமுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறது தான். ஸோ நம்ம எல்லாமே பேக்கேஜ் ஆட்டோ பேசியாச்சு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் சஃபாரி போகலாம். நம்ம காலையில் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. பட் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா 7:38 AM. ஆனால் இது வரைக்கும் வந்து கூட்டி தான் இருக்குது. புக்கிங் ஆஃபீஸ் 8 மணிக்கு திறப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 8 மணி ஆக போகுது. ஸோ வெயிட்டிங் ஃபார் கியூ. நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுனால டக்குனு வந்தோம்னா அதனுடைய அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் பஸ்ஸு எந்த பஸ்ஸு அப்படிங்கிறத மட்டும் நம்ம அலாட்மெண்ட் பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் உட்கார வேண்டியதான். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ காலையில் இருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் வந்து பஸ்ஸில் டூரிஸ்ட்டாக வரவங்க வந்து மொத்தமாக வராங்க. ஏன்னா ஒன்று மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் 2 டைம் தான் வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறனால அனிமல்ஸ் எல்லாம் வெளியில் வரும். அதனால் இந்த டயத்தில் வந்து நம்ம விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி செகண்ட் டைமும் நம்ம காலையில் நம்ம ஆன்லைன் புக் பண்ணி நம்ம வந்தாச்சு. ஸோ நம்ம பஸ்ஸுக்கான அலாட்மெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து பஸ் அலாட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ எந்த பஸ்ஸில் ஏறணும், எந்த சீட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 809 பஸ் நம்பரு, சீட் நம்பர் 1 2 3. நம்ம 809 தான் நிற்கிது வந்து. ஸோ ஏறி உட்காந்துடலாம். ஸோ நமக்கான பஸ்ஸு பார்த்தாச்சு. ஸோ நம்ம பஸ்ஸில் உட்கார வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நிறைய சிங்கங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனாலே பார்க்க முடியல. ஸோ நமக்கு கண்டிப்பாக நம்ம பார்க்கணுன்னு கடவுள் எழுதி வச்சுருந்தாருன்னா பார்க்கணும்னா பார்க்கலாம். நமக்கு பஸ்ஸு ரெடி ஆகிடுச்சு. பட் நிறைய டூரிஸ்ட் இன்னும் வரணும். நம்ம பஸ்ஸில் ஏறணும்னா கரெக்டாக 8 மணி ஸ்டார்ட். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. சீக்கிரம் முடியணும். அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம சப்போஸ் ட்ரெயினை மிஸ் பண்ணாலும் பஸ்ஸில் வெளியே போக வேண்டியது உட்காந்துச்சு. ஒரு பெரிய குரூப் வந்து டூரிஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து பஸ்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பேசஞ்சர்லாம் ஃபில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பஸ்ஸை எடுக்க வேண்டியதுதான். இப்போ பாக்கி ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் சரி பார்த்துருக்காங்க. எல்லாமே சீட் ஃபில் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு 3 டிக்கெட்டு. ஆனால் நம்ம 2 பேர் தான் வந்து அம்மா வந்து ரூமில் விட்டுருக்கிறதுனால சரி ஏதாவது நம்மகிட்ட கேட்பான்னு பார்த்தா யார்ட்டையும் கேட்க நம்ம போய்ட்டு யார்ட்டையும் கேட்டுக்க முடியாது. ஒரு டிக்கெட்டுக்கு வாங்க சொல்லி ஸோ நம்ம பஸ்ஸில் கிளம்பிச்சோம். ஸோ நம்ம பஸ் கிளம்பியாச்சு. ஸோ நம்ம இப்போ தேவாலயா பஸ் சவாரிலாம் என்ட்ரு ஆகிறோம்.
होता है, साग का होता है। जंगल में कितना लाइन्स है आपको मालूम? टोटल लाइन 600 डिपो दे रहे हैं। हाँ 100 600 डिपो 600 600 हाँ 600 अब हाँ होटल पॉइंट है। हाँ सांबर डियर स्पॉटेड डियर सांड बुल ब्लू बुल हाँ वो भी इधर है। अभी तुम रस्ते देख रहे थे ना, हाँ कितने लोग थे, वो मेल देख रहा था, हाँ तो निकला होगा रोड पे, हाँ मतलब ஸோ நைட்லாம் வந்து சிங்கங்கள் வந்து ரோட்லலாம் வந்து படுத்துருக்கும். ஆனால் கொஞ்சம் காலையில் ஆனவுடனே உள்ளே போயிடும் அப்படின்றாங்க. ஸோ நமக்கு கண்டிப்பாக லக் இருந்துச்சுன்னா ஓரளவு காலையில் வந்துட்டதுனால பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றாங்க. ஸ்பாட்டட் டியர் மான்கள் நிறைய இருக்குது. इनके ऊपर कामड़ी होती है ना, वो निकल रहे हैं। அதில் ஒரு ஈக்கில் உட்காந்துருக்கு. स्लो करो. आवाज मत करने का, दूसरा आ रहा है सामने। हाँ दिए सर. हाँ सामने आ रहा है, बढ़िया है। हाँ ए இப்போ செமையாக லைன் இருக்குது. செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்குது லைன். மொத்தம் இங்கே இந்த இடத்துல 3 லைன் இப்போ நம்ம பார்த்தாச்சு. இது காலையில் வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கு. மொத்தம் இங்கே இந்த இடத்துல மட்டும் 4 லைன் இருக்குது. बहुत अच्छा आ रहा है. ए क्वाइट क्वाइट क्वाइट. ஸோ நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் வருது. வெயிட் 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 ஆற ஆற. ஸோ செமையான ஒரு இது வியூ. ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு.
நம்ம நிறைய சிங்கங்கள் இன்றைக்கி பார்த்தோம். ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 4 சிங்கங்களுக்கு மேலே பார்த்தாச்சு. தூரமாக போயிட்டே இருக்கு. நம்ம பக்கத்தில் வந்தால் செம்மையாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 சிங்கங்கள் இங்கேயே பார்த்துட்டோம். 2 ஆண் சிங்கம், 2 ஃபீமேல் பெண் சிங்கங்களை பார்த்தோம். அது பாட்டுக்கு ரோட்டில் உலாத்திக்கிட்டு இருக்கு. ஒரு சிங்கம்லாம் ரொம்ப ஆக்டிவாக பக்கத்தில் வந்துட்டு தான் போச்சு. ரொம்ப ஏன்னா நம்ம வந்து நேற்று வந்து கிர் சஃபாரியில் வந்து கூட நம்ம வந்து ஒரு சிங்கத்தை தான் பார்க்க முடிஞ்சது. பட் இன்னைக்கு காலை வேலைங்கிறதுனால அதனால இந்த மார்னிங் டைம் வந்தோம்னா நான் கண்டிப்பாக வந்து அது வெயில் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் வெயில் ஏற திரும்ப கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ நம்ம காலையில் வந்தது இன்னைக்கு நல்லது தான். ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு உள்ள இருக்க எல்லா மக்களுமே பார்த்துட்டு ரசித்தாங்க. இது வந்து ப்ளூ புல் ஃபீமேல். பக்கத்துல இன்னொன்று பக்கத்துலேயே நிற்கிது. ஸோ இங்கேயும் ப்ளூ புல் வந்து நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம கிர்ரை விட இங்கே வந்து நம்ம வந்து இந்த தேவாலயாவில் வந்து நிறையவே பார்க்க முடியுது காலை வேலை வந்ததுனால. நிறையவே லைன்ஸ் பார்த்துருக்கோம். सबके मेले மரத்து மேலே உட்காந்துருக்கோன்னு பேஸ் नहीं देख रहा है. ஒரு மாடு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. ஸ்பாட்டட் டியர். நிறைய தண்ணி குடிக்க வருது. ஸோ பார்த்து ஓடுது. மான் நிறைய இருக்கு பக்கத்துலயே. நம்ம காலையில் வர்றதுனால நம்ம வந்து நிறைய அனிமல்ஸை பார்க்க முடியுது. மான்கள், அப்புறம் சிங்கங்கள். ஒரே நேரத்தில் 4 சிங்கங்களை பார்த்தது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதுவும் ஒரு சிங்கம் ரொம்ப ஆக்டிவாக நம்ம பஸ் பக்கத்துலலாம் வந்து எல்லாரையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு போச்சு. ஸோ ரொம்ப நைஸான ஒரு அனுபவம் தான் இந்த தேவாலய பார்க்க வந்தது.
வந்துருச்சா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம டைம் ஸ்லாட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நிறைய நேரமே எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக 35-40 மினிட்ஸ் பக்கத்தில் நமக்கு காமிச்சிருக்காங்க. நமக்கு வந்து இந்த கைடும் ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து கைட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்பாட்டட் பண்ணி காமிச்சார். ஸோ தேங்க்ஸ் டு அவர் டிரைவர். ஸோ நம்ம திரும்ப ரிட்டர்ன் நம்ம கேம்பஸ்குள்ளே வந்தாச்சு. நிறைய டூரிஸ்ட் வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பஸ்ஸாக வர்றது பார்க்க முடியுது. ஓகே, தேங்க்யூ. தேவாலயா பார்க்கில் வந்து நம்ம ஜங்கிள் சஃபாரி போயிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ ஒரு பஸ் சஃபாரிக்கு வந்து ஒரு பெர்சனுக்கு வந்து 150 ருபீஸ் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம வந்து பே பண்ணிட்டோம் ஏற்கனவே. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே பே பண்ண தேவையில்லை. இங்கே வந்து டேரெக்டாகவும் டிக்கெட் வாங்கிக்கலாம் சப்போஸ் நம்ம அவைலபிலிட்டி பொறுத்து. ஆனால் பஸ் சர்வீஸுங்கிறதுனால இது வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்கினாலும் ஓரளவுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். ஆனால் சில நேரத்தில் க்யூ நிற்க வேண்டியது இருக்கும். அதனால் ஆன்லைன்லேயே வந்து வாங்கிட்டு வர்றது பெஸ்ட்டு. ஆனால் என்னென்னா நம்ம சப்போஸ் திடீர்னு கேன்சல் பண்ணணும் அப்படின்னா யாருமே இந்த பஸ் சஃபாரி வந்துட்டு கேன்சல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜீப் சஃபாரி மட்டும் தான் நம்ம வந்து கிரில் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுவும் அந்த டைம் ஸ்லாட்டுக்கு தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணால் மட்டும்தான் ரீஃபண்ட் வந்து 100% இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் அது பக்கத்தில் டேட் வரும்போது வந்து அதனுடைய பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் இருக்கும்போது 100% வந்து ரீஃபண்டுக்கு இருக்காது. ஸோ நம்ம ப்ரீ பிளான்டு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து தேவாலய பஸ் சவாரியும் போயிட்டு வந்தாச்சு. இங்கேயும் ஜீப் சவாரி அவைலபிலிட்டி இருக்குது. பட் அதை விட நம்ம வந்து பஸ் சவாரி போகிறது இஸ் வெரி பெஸ்ட்டு தான். ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து லக்கு தான். ஆனால் நம்ம வந்து கீர் சவாரியில் நம்ம வந்து 3200 ருபீஸ் போட்டு ஒரு சிங்கம் தான் பார்த்தோம். பட் இங்கே 150 ருபீஸ் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம வந்து 4-5 சிங்கங்களை பார்த்தோம். ஸோ இது வந்து நம்மளுடைய டைமிங் அந்த இன்னைக்கு காலையில் வந்ததுனால நமக்கு வந்து ஓரளவுக்கு நிறைய அனிமல்ஸை நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணுவோம். சிங்கங்களே நம்ம ஒரே நேரத்தில் 5 சிங்கங்களை பார்த்தோம். எல்லா சிங்கங்களும் ரொம்ப ஆக்டிவாகவும் பக்காவாக இருந்தது ஃபேமிலியோட. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டைமும் நம்ம வந்து ஜங்கிள் சவாரிக்கு வரலாம் தேவாலயாவுக்கு. கிர் சவாரியிலேருந்து இப்போ நம்ம புறப்படுற நேரம் வந்தாச்சு. நமக்கான ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்திவே வந்துக்கிட்டு இருக்கோம். ஜுனாகத்துலேருந்து நம்ம 9:45 வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வந்து போய் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து இங்கேருந்து டெல்வடாவுக்கு போய் சேர முடியும். டெல்வடா போயிட்டோம்னா அங்கேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் டியூ. அங்கேருந்து 8 கிலோமீட்டர் தான். ஸோ நம்ம மதியானம் லஞ்ச் டயத்துக்கு போய் சேருவோம். ஸோ மிச்சம் இருக்கிற ஆஃப் டேயில் வந்து நம்ம டியூ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு வந்து பாவ்நகர் போகிறது தான் நம்மளுடைய பிளான். ஸோ பாவ்நகரில் ஆல்ரெடி வந்து ரூம் புக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நைட்டு ஒரு 11 o'clock மேக்ஸிமம்குள்ளே நம்ம வந்து பாவ்நகர் போய் ரீச் ஆகிடணும் அப்படிங்கிறத நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வாங்க அடுத்து நம்ம ட்ரெயின் ஏற போகலாம். தேவாலயா லயன் சஃபாரி பார்க்கிலேருந்து இப்போ வந்து கேம்பஸ்லேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மணி இப்போ கரெக்டாக 9 மணி ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சீக்கிரம் நம்ம வந்து ரீச் ஆகணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். இங்கே வந்து 12 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸு. ஸோ எவ்வளோக்கோ நம்ம சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கும். தேவாலய பார்க்கோட என்ட்ரன்ஸ் இது. ஸோ இங்கேருந்து நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வந்து பஸ் சஃபாரி போயிட்டு வந்தாச்சு. இங்கே ஜீப் சஃபாரியும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கும் இதே தான் 3000 சம்திங் ஆகும். அதே இது புது வெஹிக்கிள்னா வெளியூர்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஜிப்ஸினா 1000 ருபீஸ் கம்மியாகும். ஸோ நம்ம வந்து கிரில் வந்து ஜீப் சவாரியும் ஜிப்ஸி சவாரி பண்ணியாச்சு.
அப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம பஸ் சவாரி 2 தடவை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும் சாசன்கிர். ப்ளூ புல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது நின்றுக்கிருக்கு. ஸோ நம்ம சிங்கங்கள் பார்க்கலான்னு பார்த்தா இந்த ஒரு சிங்கத்தையும் காணோம் இந்த ரோட்டில். சரி, ஓகே, நம்ம வழியில் வரைக்கும் சிங்கத்தை பார்க்கலாம். ஸோ இதுதான் சாசன்கிர் ரயில்வே ஸ்டேஷன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சாசன்கிர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம ட்ரெயின் வந்து இன்னும் வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்தாச்சு. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம இறங்கணும். ஜுனாகத்லேருந்து வந்து திரும்பவும் இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி டெல்வடா வரைக்கும் போக போகிறோம். திரும்பவும் அகைன் ஒரு 30-40 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு தான், கிர் ஃபாரஸ்ட்டு தான் ஃபுல்லாகவே நம்ம சரௌண்டிங் பண்ண போகிறோம். சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே ட்ரெயினில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஜீப் சஃபாரி போனோம், பஸ் சஃபாரி போனோம். இப்போ கண்டினியூ இன் ட்ரெயின் சஃபாரி. இப்போ நம்ம சாசன்கிர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நேற்று இதே நேரத்தில் தான் நம்ம வந்து ஸ்டேஷனில் இறங்கணும். ஸோ இறங்கி நம்ம ரூம் வந்து நம்ம செக்இன் பண்ணிவிட்டு நம்ம ஏஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் நம்ம வந்து ரூம் போட்டிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், நேராக வந்து தேவாலயா பார்க் போயிட்டோம். பட் அது வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலை. இருந்தாலும் நமக்கு நேரம் வந்து இருந்தது. ஸோ நம்ம வந்து ஏன்னா சாசன்கிரில் வந்து ஜீப் சஃபாரி நம்ம புக் பண்ணது பார்த்திங்கன்னா ஈவினிங் 3 o'clock. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அங்கே பார்க்குறதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே ஆக்டிவிட்டீஸ் இல்லைங்கிறதுனால தேவாலயா பார்க்கணும் 11 மணி வரைக்கும் வந்து ஓப்பன் இருக்கும் மார்னிங் டயத்தில். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட 10-15 போயிட்டு இருந்ததுனால ஸோ 45 மினிட்ஸ் நமக்கு வந்து பேலன்ஸ் இருந்தது.
ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து அங்கேருந்து 12 கிலோமீட்டர் நம்ம சாசன்கிரிலேருந்து தேவாலயா பார்க்கு. ஸோ ஆட்டோ வந்து அவங்க வந்து இந்த நேரத்தில் போனால் கூட நம்ம வந்து ஒன்றும் கூட்டம் அதிகமாக இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து பஸ் சவாரி கிடச்சிரும். அப்படினால நேராக நம்ம தேவாலயா பார்க் போயிட்டு தேவாலயா பார்க்கில் நல்லா நம்ம வந்து அம்மா நான் என்னோட காய்ச்சல் 3 பேரும் நல்லா வந்து சுற்றி பார்த்துட்டோம். ஸோ சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்குள்ளே வந்து ரூமுக்கு செக்இன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம ஈவினிங் 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீப் சவாரிக்கு போயிட்டோம். ஸோ ஜீப் சவாரியில் வந்து நல்லா ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 6 o'clock வரைக்கும் ஈவினிங் நம்ம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நிறைய மான்கள், ஏகப்பட்ட அனிமல்ஸ் பார்த்தோம். சிங்கங்கள் வந்து அதிகமாக தென்படலை, இருந்தாலும் ஒரே ஒரு சிங்கம் வந்து நம்ம பார்த்தோம். ஆனால் தேவாலயா பார்க்கில் நேற்று பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கத்தை பார்த்தோம், மற்றபடி டியர்ஸு மற்ற அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். திரும்பவும் நான் நைட்டு தூங்கிட்டு திரும்ப காலையில் ரெஃப்ரெஷ் பண்ணி எழுந்திரிச்சிட்டு நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டிக்கெட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு திரும்பவும் அம்மா வரல, ஏன்னா பயங்கரமாக காலையில் குளிர் இருக்குது, அதனால டைமிங் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அம்மா மேலே நடக்கிறதுனால, அதனால் ரூம்லேயே அவங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் கஜலட்சுமி மட்டுமே நேராக போயிட்டு தேவாலயா பார்க் திரும்ப அகைன் வந்து நம்ம ஆன்லைன் புக் பண்ண டிக்கெட் படி நம்ம பஸ் சஃபாரி போனோம். ஸோ இன்றைக்கி போனது ரொம்ப லக்கி. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வந்து 4-5 லைன்ஸை பார்த்தோம். ரொம்ப நம்ம நியரஸ்டாலாம் லைன்ஸ்லாம் வந்தது, நம்மளை வந்து லைன்ஸ் பார்த்தது. அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம். அப்புறம் மற்ற அனிமல்ஸ், ப்ளூபல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மான்கள் பார்த்தோம், நிறைய பறவைகள் பார்த்தோம், கழுகுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் நம்ம வந்து ரூமை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்து வெக்கேட் பண்ணி திரும்ப அங்கேருந்து ஆட்டோவில் வந்து இப்போ இங்கே நின்றுக்கு இருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு ஜர்னி சாசன்கிரியில் நமக்கு அமைச்சிருந்தது. ஒரு 24 hours இங்கே இருந்தாலே போதும், நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். என்ன ப்ரீ பிளான் இருக்கணும். ஸோ ப்ரீ பிளான் இருந்துச்சுன்னா கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இது பீக் சீசனோட எண்டு இது. ஸோ பிப்ரவரி எண்டோட பீக் சீசன் முடியுது, அக்டோபர்லேருந்து ஆரம்பிச்சு. ஸோ இந்த டயத்தில் வந்தோம்னா கொஞ்சம் பீக் சீசன் இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஒரு கிளைமேட் நல்லாயிருக்கும். ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது. பட் என்னன்னா நாங்கள் வந்து இடத்துல பார்த்திங்கன்னா காலையில் ரொம்ப குளிர் இருக்குது, மதியம் நல்லா வெயில் படிக்குது. திரும்ப ஈவினிங் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து குளிர் அதிகமாகிடுது. ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு நாங்களுக்கு இருக்குது. ஆனால் அது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வயசானவங்க கூட்டம் மட்டும் தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் அதுக்கான ஸ்வெட்டர் எல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா அந்த பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சாசன்கிரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நம்ம வெயிட்டிங் ஃபார் ஜுனாகத் டெல்வடா போகிற ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரெயின் இன்னும் 9-10 நிமிஷத்தில் நம்ம இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே நம்ம இங்கேருந்து நேராக டெல்வடா போகிறோம். இந்த ட்ரெயின் இன்னும் கண்டினியூ ஜங்கல் சஃபாரி தான். ஸோ டெல்வடாலேருந்து நம்ம வந்து டைவ் வந்து பக்கம் தான். ஸோ நம்ம நேராக இன்றைக்கி ஃபுல்லாகவே டைவ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டைவில் போய் பார்க்கலாம். சாசன்கிரியில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் 24 hours நேற்று இதே டயத்துக்கு வந்து இறங்கினா திரும்ப இதே டயத்தில் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். இந்த ஒரு நாளில் வந்து நம்ம வந்து கிர் ஜங்கல் சஃபாரியும் தேவாலயா ஜங்கல் சஃபாரியும் பஸ் சஃபாரி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீல். ஏன்னா நேற்று வந்து 1-2 சிங்கங்களை பார்க்க முடியுது. இன்றைக்கி தேவாலயா பஸ் சஃபாரியில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சிங்கங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதுவும் இல்லாமல் லெபர்டு, நிறைய மான்கள், ப்ளூ புல் அப்படி சொல்கிற மாடும் கலந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு மான் தான் அது. ஆனால் இது வரைக்கும் நான் அது பார்த்தது இல்லை வேறு எந்த அனிமல்ஸும் அந்த மாதிரி. ஸோ இங்கே தான் அந்த ப்ளூ புல் அப்படிங்கிற அனிமல்ஸ் இங்கே பார்த்தது. ஸோ ரொம்ப அற்புதமான இருந்தது. ரொம்ப கூட்டமும் இல்லை. ஸோ நார்மலான ஒரு கூட்டம் அப்படி இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாகவே இந்த நாட்கள் வந்து சாசன்கிரியில் போச்சு. ஸோ நம்ம வந்து ஆசிட்டிக் லைனை வந்து நம்ம அதோட இருப்பிடத்துக்கே வந்து நம்ம வந்து பார்த்தது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. ஸோ எல்லோரும் குஜராத் வந்துன்னா கண்டிப்பாக யாருமே வந்து இந்த கிர் ஜங்கலுக்கு வர்றது மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஆசிட்டிக் லைன் இருக்கிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த குஜராத்தில் இருக்கிற இந்த கிர் வனப்பகுதியில் மட்டும்தான் அதனுடைய சரணாலயம். ஸோ இங்கே கிட்டத்தட்ட 650 சிங்கங்களுக்கு மேலே இருக்குது. அதனுடைய கவுண்ட்லாம் இன்னும் வரிசையாக ஒவ்வொரு மிருகங்களும் இங்கே என்னென்ன கவுண்ட்டில் இருக்குங்கிறதெல்லாம் கைட் நமக்கு நேற்று சொன்னாங்க. வீடியோஸ் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்த ஆசியாட்டிக் லைன் இந்த கிர்ரை வந்து விட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ஆப்பிரிக்கா சிங்கங்கள் மட்டும்தான். ஸோ நம்ம அடுத்து இது இங்கே விட்டோம்னா நம்ம சிங்கங்களை பார்க்கணும்னா ஆப்பிரிக்காவுக்கு தான் போகணும். ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு சிங்கங்களுடைய தரிசனம் இன்றைக்கி நம்ம கிடச்சிது. நரசிம்மமூர்த்தியோட தரிசனம். இன்றைக்கி பார்த்த சிங்கங்கள்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்தது. இல்லை ஃபேமிலியோடு இருந்தது. ஆனால் கியூப் மட்டும் பார்க்க முடியாது. ஒருவேளை மேபி நமக்கு தூரமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஆசிட்டிக் லைன்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஸோ இங்கே இந்த நினைவுகளோடு நம்ம வந்து இந்த சாசன்கிரிலேருந்து நம்ம வந்து திரும்ப ஜுனாகத்லேருந்து டெல்வடா போகிற அந்த ஜங்கல் சவாரி ட்ரெயினில் நம்ம திரும்ப கண்டினியூவாக பண்ண போகிறோம். ஸோ டெல்வடா போயிட்டு டெல்வடாவிலேருந்து 8 கிலோமீட்டர் தான் டையூ. ஸோ டையூ இன்றைக்கி ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அடுத்து வந்து டையூவில் மீட் பண்ணலாம். ஸோ ஓகே பாய். நம்ம அடுத்து டையூ.
ட்ரெயின் வந்தாச்சு. நம்ம நேற்று விட்ட ட்ராவலை ட்ரெயின் சஃபாரியை கண்டினியூ பண்ண போகிறோம். நேற்று கிராஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம அந்த லெவல் கிராசிங் ஜங்கல் சஃபாரியில் போகிறோம். ட்ரெயினில் உட்காந்தாச்சு. नाम क्या है? आपका नाम क्या है? बाल। तुम्हारा? मुस्कान। हाँ सुपर। ஸோ தள்ளாடா அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் வந்துச்சு. தலாலா ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இங்கே நிற்க மாட்டேன். ஏற்றாப்புல இன்னொரு ட்ரெயின் வந்த உடனே தான் இங்கேருந்து கிளம்பும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ட்ரெயின் நிற்கிது. மெயினாக அது வந்து டெல்வடா டு ஜுனாகத், அப்புறம் வந்து ஜுனாகத்லேருந்து டெல்வடா போகிற ட்ரெயின் தான். இப்போ ஒரு ட்ரெயின் கிளம்புது, அடுத்த ட்ரெயின் ஒன்று கிளம்பும் நம்ம வந்து ட்ரெயின். நம்ம தால்வடா ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தா இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும், 1 மணி ஆகும் நம்ம வந்து டெல்வடா போகிறதுக்கு. இப்போ இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து கிளறிட்டு போயிட்டு முன்னால் வந்து மாட்டுவாங்க போல. திரும்பவும் அது வந்து ரிட்டர்ன் வந்து வந்த வழியே திரும்ப போகணும். ஸோ நம்ம இதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அது வரைக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். தலாலா அப்படிங்கிற ஜங்ஷனில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டெல்வடா போகிற வழியில் இருக்குது. ஜுனாகத்துலேருந்து டெல்வடாங்கிறது ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ட்ராவலிங் போயிட்டுருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து மீட்டர் கேஜ். இது வந்து ப்ராட் கேஜாக மாற்றவே இல்லை. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் ஜங்கிள்குள்ளே போகிறதுனால வந்து அதை மாற்றாமல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து நிறையா ட்ரெயின்கள் போயிட்டுருக்கு. அந்த லோக்கலில் இருக்க இந்த வழியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா மொத்தமே வந்து 1 2 ஒரு 4 பெட்டி இல்லாட்டி 5 பெட்டி தான் மேக்ஸிமம் இதனுடைய இருக்குது. இப்போ இன்ஜினை வந்து ஃப்ரண்ட்லேருந்து திரும்ப வந்து பேக் சைடில் மாற்றுறாங்க. திரும்ப வந்த வழியிலே போயிட்டு தான் ரூட்டை மாற்றுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இங்கே வந்து இன்ஜின் சேஞ்ச் பண்ணுறதுனால இங்கே ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே இங்கே வந்து பிரேக்கு. ஸோ நம்ம அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். இன்ஜின் சேஞ்ச் பண்ணி அதை வந்து டைட் பண்ணுறாங்க. வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரெயின் கிளம்புறது ரெடி ஆகிருக்கு. ஸோ நம்ம ட்ரெயின்குள்ளே ஏறிடுவோம். இந்த தலாலா அப்படிங்கிற ஜங்ஷனில் ஏரியா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தலாலா
டெல்வடா வந்து சேர்ந்தாச்சு. கரெக்டாக 1 மணிக்கு வந்து ட்ரெயின் வந்துருச்சு. நல்ல ஒரு ஜேர்னி இது வந்து. கிட்டத்தட்ட ஜுனாகத்லேருந்து இந்த டெல்வடா வந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வந்து இங்கே வந்து முடியுது. 7:20க்கு ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டேஷனை வந்து இது கவர் பண்ணிட்டு வருது. நம்ம வந்து நேற்று வந்து காலையில் ஜுனாகத்தில் 7:20க்கு ஏறின இந்த ட்ரெயினில் நம்ம நேற்று 10 மணிக்கு சாசன்கில் இறங்கணும். சாசன்கில் ஃபுல்லாகவே இன்னைக்கு காலையில் வரைக்கும் நம்ம வந்து அங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்பவும் காலையில் இதே ட்ரெயின் ஜுனாகத்லேருந்து வர ட்ரெயினை நம்ம வந்து திரும்பவும் சாசன்கில் ஏறி இந்த 1 மணிக்கு வந்து நம்ம டெல்வடாவில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ இந்த டெல்வடாவிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்லேருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி பேக்கேஜாக ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம பாவனூர் போயிட்டு ஸ்டே பண்ணிடலாம். ஸோ பாவனூரில் நம்ம ஆல்ரெடி ரூம் போட்டாச்சு விஜய் பேலஸ் அப்படிங்கிற ஹோட்டலில். ஸோ நம்ம இப்போ அடுத்து நம்ம வந்து டியூக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, வாங்க போகலாம்.